கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, ஆண்டவர் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற எண்ணற்ற நன்மைகளிலே இதுவும் ஒன்று. அவர் காலங்களை எல்லாம் கடந்தவர். அவருக்கு காலமும் நேரமும் இன்னதென்று நன்றாக தெரியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். எப்படி வெயில் காலம், காற்றடிக்கக்கூடியதான காலம், மழை காலம், இப்படி காலங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லாவற்றையும் அவர்தானே படைத்தார். அதே போல மனிதனுக்கும் காலங்கள் இருக்கிறது, தனித்தனியாக. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஐயோ இது எனக்கு ரொம்ப சோதனையான காலம்பாங்க, ஐயோ இது வேதனை நிறைந்ததுங்கிறாங்க. அது அந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப இழந்து போனேன், அதெல்லாம் இழப்பின் காலம்பாங்க. இப்போ இந்த வருஷத்துல அதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் தாங்க எனக்கு ஆசீர்வாதமான காலம்பாங்க. இப்படி பல்வேறு விதங்களிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் காலங்கள் மாறி மாறி அமைகிறது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவர் தான். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் அதை அறிந்து புரிந்து சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு இன்றைக்கு வெயிலை போல சூடாக இருக்கிற அக்கினியா எரிஞ்சு போகிற மாதிரியான நிலைமை ஒரு சில விஷயங்கள் நிமித்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட உனக்கு நான் நிழலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அக்கினி சுட்டரிக்கக்கூடியதான ஒரு தன்மை. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உங்களை மொத்தமாக அழித்து சுட்டரித்து சாம்பலாக்கும்படியாக இருக்கலாம். அது உங்களை சார்ந்தவர்கள் மூலமாகவோ, உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாகவோ, அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். அவர்களை பார்த்து பார்த்து ஐயோ இவன் மூலமாக நான் சுட்டரிக்கப்பட்டு விடுவேனோ என்ற கேள்வி கூட உங்களுக்கு எழும்பலாம். இன்றைக்கு உங்களுக்கான பதில், மகனே மகளே, அவர்கள் அப்படி வரலாம். நானும் உனக்கு பகலில் எப்படி இருக்கிறேன்னா அந்த வெயிலுக்கு நிழலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல சோதனை காலம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கலாம். காற்று எனக்கு எதிராக வீசுகிறது என்று எதிரான ஒரு காலம், எதிரான ஒரு சூழ்நிலை என்று உங்களை சூழ்ந்திருக்கிறதான சில சம்பவங்கள் உங்களை அப்படி பார்த்து சொல்லும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பெருங்காற்றுக்கும் மலைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா உனக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாக இருக்கிறதாக. அன்பானவர்களே, எவ்வளவு பெருங்காற்று, மலையை போல அழிவுக்கு எதுவான காரியங்கள் உங்களுடைய வாழ்விலே வருகிறது என்று எதையெல்லாம் நினைச்சு உங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து எதையெல்லாம் கற்பனை பண்ணி காத்திருக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தேவன் நமக்கு நல்லவராக இருந்து ஒரு கூடார மறைவேளை வச்சு பாதுகாக்கிறது போல உங்களுக்கான ஒரு கூடாரத்தை தேவன் உண்டாக்குறார். ஆகவே நீங்கள் தப்பித்து கொள்ளும் வழி அவரிடத்தில் அநேகம் உண்டு. கலங்காதீர்கள். எவ்வளோ பெரிய பெருங்காற்று வந்தாலும், எவ்வளவு சுட்டரிக்கக்கூடிய வெயிலை போல கொடூரமான காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும், தேவன் என் பட்சத்தில் இருக்கிற போது எனக்கு எல்லாமே பாதுகாப்பாக அமையும் என்ற விசுவாச கண்ணோட்டத்தோடு நீங்கள் எழும்புங்கள். நீங்கள் காதில் கேட்கிற விஷயங்களும் கண்களை பார்க்கிற சில கொடூரமான சம்பவங்களும் உங்களை பின்னோக்கி தள்ளும்படியாக இருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, அதை பார்க்காதீர்கள். ஆண்டவரை பார்ப்போம், அவர் கொடுத்த வார்த்தையை பார்ப்போம். ஏனென்றால் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கும். ஒரு நல்ல விடிவு காலத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வகுத்து கொடுக்கும். ஆகவே அதை நம்புவோம், எழும்புவோம். கர்த்தர் உங்க மேல் வச்ச திட்டத்துக்கு நேராக காத்திருப்போம். அது நன்மைக்கு ஏதுவாக அமையட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் எதிர்மறையாய் தோன்றுகிற எல்லா காலகட்டங்களிலுமே எங்களுக்கு நீர் நேர்மறையாக இருந்து ஆண்டவரே
ஆண்டவரே எங்களுக்கு இருளிலே வெளிச்சமாக இருந்து, ஆண்டவரே வெயில் காலத்தில் எங்களுக்கு ஆண்டவரை எல்லா விதத்திலும் நிழலாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்டதான மேன்மையை, உயர்வை கொடுத்து நடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.